ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தது இப்போ சொல்லு. கரெக்டாக செப்டம்பர் 15, 2021. எதனால் என்ன பிடிச்சது உங்களுக்கு? இதனாலயா? பிடிக்கிறதுக்கு ரீசன்லாம் இல்லை, பார்த்தோன்னே ஒரு க்ரஷ். ஆனால் நீ தான் லைஃப் பார்ட்னர் வருவேன்னு நினைக்கல. மறக்க முடியாத இன்சிடென்ட். மறக்க முடியாதா? மறக்கவே முடியாது இது லைஃப்பில். உங்கள் வீட்டில் டக்குன்னு உங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு பேசுவாருன்னு நினச்சி கூட பார்க்கல. நான் ஏதோ வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் பெருசாக போகும் அப்படின்னு நினச்சேன். திடீர்னு உங்கள் அப்பா கூப்பிட்டு அப்செட் பண்ணிட்டாரு. அந்த டைமில் வந்து நான் பயந்து போயிருந்தேன். சாமிலாம் முருகா எப்படியாவது ஏதோ ஆகுறாது அப்படின்னு நினச்சிட்டு போயிருந்தேன். மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் எப்படி இருப்பேன்? திடீர்னு கேட்குறேன்னா இந்த மாதிரிலாம் ஊதாரியாக சுற்றின்னு இருக்கலாம், ஜாலியாக 100 ரூபா வச்சுலாம் சுற்றின்னு இருக்கலாம், எப்படி வேணாலும் சுற்றலாம். அப்படி கிடையாதுல்ல. என்னை நம்பி ஒரு பொண்ணு வந்துட்டேன். உனக்காக நான் எல்லாத்தையுமே நான் பார்த்தாவேன் லைஃப் ஃபுல்லாக. மேரேஜ் ஆயிடுச்சு, எப்படி ஃபீல் பண்ணுறேன்? எனக்கு தாலி கட்ட சொல்ல எனக்கு அழுகு வந்தது. என்னை சுற்றி நான் கட் பண்ணிடுங்கண்ணா. சரி, ஓகே. இந்த கல்யாணத்துக்கு எவ்வளோ பிரச்சனை. சரி, ஓகே. எனக்கு இப்போ நடக்குமோ அப்போ நடக்குமோ, ஒரு டைம் பேச சொல்லலாம், இப்போ இதாகுமோ அப்போ ஆகுமோ. ஆனால் இன்னைக்கு என் கூட இருக்க சொல்ல, அந்த தாலி கட்ட சொல்ல எனக்கு அழுகு வந்தது. சுற்றி லைஃப்பில் வந்து ரொம்ப பெஸ்ட்டு மூமெண்ட் உண்மையாக. எனக்கு மனசுலலாம் ஃபுல்லாகவே அந்த மெமரிஸ், நம்ம எப்படி இருந்தோம், எப்படி சுற்றணும் அப்படிலாம் தான் இப்போது உங்களுக்கு என் லைஃப்பில் கிடச்சிட்டேன். அந்த லைஃப் ஃபுல்லாக நான் என்னை நம்பி வந்துட்டேன். நமக்காக நான் பார்த்தேன். இனிமேதான் இருக்குது சர்ச்சை
பாட்டிக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை. ஏன்னா லவ் பண்றேன்னு சொல்றேன்னு பொண்ணு யாரு ஓகே அவனுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணோம் அவள்தான். எதுவுமே கேட்கல. எங்க அம்மா கிட்ட போராடி கடைசியில முடிஞ்சிச்சு. சரிப்பா சோலி முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. முடிஞ்சது நல்லபடியா இருக்கும்.